என்னோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் பிஜே பாரு ஆஸ் ஆஃப் நவ். உங்கள் கொஷின் ஆன்சர் பண்ணிட்டேன். பட் எதனால அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்களா இருக்காங்க. ஆக்சுவலி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். பட் அவங்களா இருக்காங்க. ஷோவை என்கேஜ்டாக வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்காங்க. ப்ரெசன்டபிளாக இருக்காங்க. நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம அதெல்லாம் தானே குறையா சொல்லுவோம். இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, இவங்க ஃபேக்காக இருக்காங்க, இவங்க நடிக்கிறாங்க, இவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு பண்ணுறாங்க. எஸ், பாரு டஸ் இட். அவங்க அதை பண்ணுறாங்க. பட் அதுதானே வேணும், ஷோவே அதுதானே. அதான் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. மைனஸ்னு பார்த்தா ஹர் பாடி லாங்குவேஜ் அட் சம் டைம்ஸ் கொஞ்சம் அனாயிங்காக, அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, இரிட்டேட் பண்ணுற மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுறாங்க. வாண்டடாக சில விஷயங்களை வந்து இஷ்யூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னெல்லாம் அமைதியாக இருக்காங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த மியூசிக் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்பைஸ் எல்லாம் தானே ஷோக்கு வந்து தேவை. ஸோ எனக்கு வந்து விஜய் பாரு வந்து ஐ கேன் ரேட் ஹர் 8 out of 10 அஃப்கோர்ஸ். ஸோ உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாருன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.